அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித் தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவுஸ் கஜ்ரஸ் என்னும் இரு குலங்கள் மதீனாவில் பிரபலமாக இருந்தன. அவர்களுக்கிடையே நீண்ட காலமாக பகை இருந்து வந்தது. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரான போது அவர்களின் பகைமை மிகவும் உச்ச நிலை அடைந்திருந்தது. இரு குலங்களுக்கிடையே மட்டும் பகைமை இருக்கவில்லை, அவர்களை அடுத்து வாழ்ந்த யூதர்களுடனும் பகைமை வளர்ந்திருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருந்தனர். சில சமயம் அவுஸ் கஜ்ரஸ் இடையிலும் சில சமயம் மூவருக்கிடையிலும் போர் நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று நடந்து முடியும் முன் மற்றொன்று மூண்டுவிடும். யூதர்களோ பெரும் தந்திரமும் சூழ்ச்சியும் மிக்கவர்கள், பெரும் மோசடிக்காரர்கள். எனவே இழிகுணக்காரர்கள் சூழ்ச்சிகளை பின்னினார்கள். அவுஸ் கஜ்ரஸ் இருவரும் ஒன்று சேர்ந்து நம்மோடு சண்டை போடுகிறார்கள். இதனால் நமக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது, செல்வமெல்லாம் பாழாகிறது, பலரும் கொல்லப்படுகிறார்கள். நாம் மதீனாவின் தலைவர்களாயிருந்தும் இப்போது தலைமையின் தகுதி குறைந்து கொண்டே போகிறது. எனவே அவுஸ் கஜ்ரஸ் குலத்தார் எப்பொழுதும் ஒன்று சேராத சண்டையிட்டு கொண்டே இருக்க ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். நம் பக்கம் அவர்கள் திரும்பியும் பார்க்க கூடாது என்று யூதர்கள் யோசித்தனர். யூதர்களின் எண்ணம் நிறைவேறியது. இரு குலத்தாரும் ஒருவருக்கொருவர் பெயரை கேட்டாலே கொதித்தனர். ஒருவர் மற்றவரை பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். சிறு சிறு விஷயங்களுக்காகவும் சண்டையிட்டனர். அச்சண்டை முடிய மாதங்கள் அல்ல, ஆண்டுகள் பிடித்தன. இதனால் சகோதரத்துவ உறவு சின்ன பின்னமாயிற்று. அளவற்ற செல்வம் பாழானது, ஏராளமான உயிர் சேதம் ஏற்பட்டது. என்றாலும் அவர்கள் திருந்தவில்லை. இரத்த வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் யூதர்களின் சதி திட்டம் மிக சாதுரியமானதாய் இருந்தது. அவர்கள் தோற்றவர்களை எதிர்ப்பார்கள், வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவார்கள். யூதர்களின் திட்டப்படி சண்டையிட்டு கொண்ட அவுஸ் கஜ்ரஸ் குலத்தார் பலவீனம் அடைந்தனர். யூதர்கள் பலமும் செல்வாக்கும் பெற்று உயர்ந்தனர். எண்ணியபடி இரு குலத்தாரிடையே ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கிய யூதர்கள் வணிகங்கள் தொழில்களில் முன்னேறினர். சண்டையிட்டு கொண்டவர்கள் கூலிகளாக மாறினர். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பக்கூடியவர்கள், தௌராத் வேதத்தையும் அது கூறும் மார்க்கத்தையும் ஒப்புக்கொண்டு நடப்பவர்கள். அவுஸ் கஜ்ரஸ் குலத்தார் சிலை வணக்கம் செய்பவர்கள். எனவே யூதர்கள் சிலைகளை வணங்காததையும் தம் மார்க்கத்தை பற்றியும் பெருமை பாராட்டி வந்தனர். தங்களை உயர்வாகவும் அவர்களை இழிவாகவும் பேசிய யூதர்கள் வருங்காலத்தில் நிகழப்போகும் தீய விளைவுகளை பற்றி எச்சரித்தனர். எதிர்பார்க்கப்பட்ட நபியை பற்றி தம் வேதங்களில் வந்துள்ள முன்னறிவிப்புகளை எடுத்து கூறினர். நீண்ட காலம் வரை மதீனாவாசிகள் நிலை இவ்வாறே இருந்தது. அவுஸ் குலத்தினரின் தூதுக்குழு குறைஷியரோடு உடன்படிக்கை செய்ய வந்த சமயத்திலும் இதே நிலைதான் இருந்தது. இந்நிலையில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் குலத்தினரை சந்தித்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அயாஸ் இப்னு மாஆஸ் மட்டும் அப்போது இஸ்லாத்தை தழுவினார். மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏனெனில் அவர்களின் சிந்தையில் அப்போது போர் பற்றிய எண்ணங்களே நிரம்பி வழிந்தன. அவுஸ் குலத்தார் அந்நலாரின் உரைகளை அலட்சியம் செய்ததுடன் வெகு சாமர்த்தியமாக பதிலும் கூறினார்கள். எனினும் மதீனாவுக்கு திரும்பிய அவர்களுடைய உள்ளத்தில் அந்நலார் கூறியவை அதிர்வலைகளை ஏற்படுத்தின. அவர்களின் உள்ளத்தில் அந்நலாரின் பேச்சுக்கள் மாறி மாறி ஒலித்து கொண்டே இருந்தன. பின் அவுஸ் கஜ்ரஸ் குலத்தாரிடையே பெரும் போர் ஒன்று உருவானது. அனைவரும் அதன் சூழலில் சிக்கி மடிந்து போகும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் யூதர்கள் அவுஸ் குலத்தாருடன் சேர்ந்து கொண்டார்கள். எனவே அவுஸ் குலத்தாரை வென்றனர். போர் முடிந்த பிறகு இரு குலத்தாரும் தம் நிலைமைகளை பற்றி சிந்தித்தனர். போர் தொடங்க காரணம், போரின் உக்கிரம், போரின் முடிவு, அதன் பின்விளைவுகள் என எல்லாவற்றையும் ஆராய்ந்தனர். கண்முன்னே தெரிந்த விளைவுகள் இரு குலத்தாரின் மனங்களை பாதித்தன. எண்ணற்ற உயிர்களின் அழிவும் அளவற்ற செல்வத்தின் இழப்பும் அவர்களை ஆழமாக சிந்திக்க வைத்தன.
சக்தி எல்லாம் வீண் விரயமாகி செல்வாக்கும் மதிப்பும் தரைமட்டமாகி இரு குலத்தாரும் தெளிவு பெற்று நின்ற போதுதான் வெற்றியும் தோல்வியும் தம்மை நிலைமாற்றப் போவதில்லை என்பதை உணர்ந்தனர். யூதர்களுக்கு தொடர்ந்து அடிமையாகி கிடப்பதை காலங்கடந்தே அறிந்தனர். இப்போர்களைத்தான் புஆஸ் போர்கள் என கூறுகின்றனர். பெயர் பெற்ற இப்போர்களில் ஏற்பட்ட நாசங்களும் அழிவுகளும் இன்றும் உலக வரலாற்றில் பேசப்படுகின்றன. போரின் பயங்கர விளைவுகளைக் கண்டு இரு கூட்டத்தாருமே தெளிவு பெற்றனர். பிறகு இரு அணியினரும் ஒன்றாக கூடி கலந்து பேசி இனிமேல் ஒற்றுமையாகவும் அன்புடனும் இருக்கவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் உறுதி எடுத்து கொண்டனர். அவர்களிடையே ஏற்பட்ட சமரசத்தின் காரணமாக இரு அணியினருக்கும் ஒரே தலைவரே இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அப்துல்லா பின் உபை என்பவனை தலைவராக்கலாம் என எண்ணினர். இவன் ஹஜ்ரத் வம்சத்தைச் சேர்ந்தவன், அறிவிலும் ஆற்றலிலும் புகழ் பெற்றவன், தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதில் பெயர் பெற்றவன், செல்வத்திலும் செல்வாக்கிலும் அனைவரையும் விட மேலானவன். எனவே அனைவரும் அவனை ஆதரித்தனர். அவனை தலைவன் ஆக்குவது என தீர்மானமும் நிறைவேறியது. முடிசூட்டு விழாவுக்கு நாளும் குறிக்கப்பட்டது. ஆனால் திடீரென நிலைமைகள் மாறின. முடிசூட்டு விழா நடக்காமலேயே நின்றுவிட்டது. ஏனெனில் மதினா நகர் மக்களுக்கு கண்ணியத்தையும் உயர் மதிப்பையும் அளிக்க வல்ல வேறொரு திட்டம் இறைவன் தரப்பிலிருந்து உருவாகி கொண்டிருந்தது. அது மிக சிறந்ததும் அதிக பயனும் உள்ளதுமான உயரிய திட்டம். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்ற 10வது ஆண்டு அது. புஆஸ் போருக்கு பிறகு வந்த புனித மாதங்களில் ஒன்றில் ஹஜ்ரஸ் குலத்தைச் சேர்ந்த 6 பேர் ஹஜ் செய்வதற்காக வந்தார்கள். அவர்களுள் பனு நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்த 2 இருந்தனர். இவ்விருவரும் அந்நலாரின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வழி சொந்தங்கள். ஹஜ்ஜுக்கு வந்த 6 பேரையும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு முன்புள்ள அகபா என்னும் இடத்தில் சந்தித்தார்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் கத்ரஸ் குலத்தைச் சேர்ந்தவர்கள், மதினாவிலிருந்து வருகிறோம் என அவர்கள் பதில் கூறினார்கள். நீங்கள் யூதர்களுடன் தானே வாழ்கிறீர்கள்? ஆம், நாங்கள் யூதர்களுடன் தான் வாழ்கிறோம். அவர்கள் எங்கள் அருகில்தான் வாழ்கின்றனர். இங்கே நீங்கள் சற்று அமருங்கள், நாம் சில விஷயங்கள் பற்றி பேசுவோமே. அவசியம் அமர்கிறோம். தங்களுடன் நாங்கள் அமர்ந்து பேசுவது நாங்கள் பெற்ற பெரும் பேறு. அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மதினாவாசிகள் அங்கு அமர அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் போதனைகளை மிக அழகாக எடுத்துரைத்து விளக்கினார்கள். நான் அல்லாஹுவின் தூதன் என கூறிய அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் வரிகளை ஓதி காட்டினார்கள். அந்நலார் கூறியதையும் திருக்குர்ஆன் ஓதியதையும் கேட்ட மதினாவாசிகளின் உள்ளத்தில் பெரும் அதிர்வு ஏற்பட்டது. தொடர்ந்து பெரும் மாற்றம் உருவானது. மாறிய உணர்வோடு அந்த கத்ரஸ் கூட்டத்தினர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இறைவன் மீது ஆணையாக, இவர் இறை தூதர்தான், வரப்போவதாக கூறி யூதர்கள் மிரட்டிக் கொண்டிருந்த நபி இவரேதான். எனவே யூதர்கள் ஈமான் கொள்வதில் நம்மை முந்திவிடக் கூடாது. பேசியதோடு அல்லாமல் அவர்கள் உடனே நம்பிக்கை கொண்டார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றை கேட்டு உள்ளத்தில் கலிமாவை பதித்து கொண்டார்கள். பின்னர் அன்னலாரோடு உரையாடினார்கள். இறைவனின் தூதரே, எங்கள் சமுதாயத்தில் இருக்கும் தீமைகளும் பகைமையும் வேறெந்த சமுதாயத்திலும் இருக்க முடியாது. தங்கள் வாயிலாக இறைவன் மக்களின் உள்ளங்களை இணைக்க கூடும். அதன் மூலம் அவர்கள் அனைவரும் தங்களை சுற்றி ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அப்போது அனைவரின் அன்புக்குரியவர் வேறெவரும் இருக்க முடியாது என ஹஜ்ரஸ் கூட்டத்தினர் அன்னலாரிடம் மொழிந்தனர். இஸ்லாத்தை ஏற்ற அவர்கள் கௌபா சென்று ஹஜ் செய்தார்கள். பின்னர் மதினா திரும்பிய அவர்கள் தங்கள் சமூகத்தினரிடம் புதிய நபி பற்றிய செய்திகளை சொன்னார்கள். அவுஸ் குலத்தாருக்கும் செய்தி கிடைத்தது. யூதர்கள் சொல்லி மிரட்டி கொண்டிருந்த அந்த நபிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அவுஸ் குலத்தாருக்கும் புரிந்தது. இரு குல உள்ளங்களும் புதிய மார்க்கத்தை தழுவ துடித்துக் கொண்டிருந்ததை எங்கும் காண முடிந்தது. அடுத்த ஆண்டு அவுஸ் கத்ரஸ் குலங்களை சேர்ந்த 12 சகோதரர்கள் ஹஜ் செய்ய புறப்பட்டார்கள். அவர்கள் முந்தைய ஆண்டில் சந்தித்தது போலவே இவ்வாண்டும்
அகபா என்ற அதே இடத்தில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவினர். இனிமேல் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், யார் மீதும் பழி சுமத்த மாட்டோம் என அவர்கள் உறுதிமொழி எடுத்து கொண்டனர். அப்போது அன்னலார், இவ்வுறுதிமொழியை நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ஏதேனும் தீமை விளையுமானால் அது இறைவனின் நாட்டத்துக்கு உட்பட்டதாகும். அவன் நாடினால் மன்னிப்பான், அவன் நாடினால் தண்டனை தருவான் என முடிந்தார்கள். இவ்வுடன்படிக்கை முதல் அகபா உடன்படிக்கை என பெயர் பெற்றது. இது நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. மதினாவாசிகள் ஊருக்கு திரும்பிய போது அவர்களுக்கு குர்ஆனை கற்றுத்தரவும், இஸ்லாமிய போதனைகளை எடுத்துரைக்கவும், மார்க்க சட்டங்களை போதிக்கவும் முஸ்அப்பின் உமைர் அலி எனும் தோழரை அவர்களுடன் அன்னலார் அனுப்பினார்கள். அதன் பிறகு இஸ்லாம் மதீனாவில் வேகமாக பரவத் தொடங்கியது. உண்மையை தேடி அலைந்து கொண்டிருந்த மதீனாவாசிகளின் தாகம் தீர்ந்தது. மன உளைச்சல் நீங்கியது. தேடல் அங்கிருந்ததால் முஸ்அப் அலி பணியினை தொடர எளிதாக இருந்தது. இஸ்லாத்தை பரப்ப அதிக சிரமம் ஏற்படவில்லை. மக்கள் மிக வேகமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்தனர். முஸ்அப் அலி அதிக எழுச்சியுடன் மதீனாவாசிகளுக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்தார். பழைய குருட்டு நம்பிக்கையில் மூழ்கி இஸ்லாத்தை ஏறெடுத்து பார்ப்பதை கூட இழிவென கருதியவர்களும் இஸ்லாத்தின் நல்விளைவுகளைக் கண்டு மனம் திரும்பினர். திருக்குர்ஆன் வரிகளை கேட்டு மெழுகாக உருகி மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மற்றவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கத் தொடங்கினர். முஸ்அப் அலி மதீனாவாசிகளுக்கு எழுச்சியோடு இஸ்லாத்தை போதித்தார், தொழுகை நடத்தினார். அதன் பின் மதீனாவின் வீடுகள் தோறும் மார்க்கத்தின் ஒளி வீசத் தொடங்கியது. வீதிகள் தோறும் இஸ்லாமிய முழக்கம் கேட்டது. பேறுகட்ட மிக சிலர்தான் தங்கள் மூதாதையரின் மார்க்கத்தை விட்டுவிடாமல் இணை வைப்பிலேயே மூழ்கி கிடந்தனர். மக்காவில் பல்லாண்டுகளாக உருவாகாத முஸ்லிம் சமுதாயம் இறைவனின் மாபெரும் கருணையால் மதீனாவில் ஒரே ஆண்டில் உருவானது. மக்காவில் இருந்த சொந்த சமுதாயம் அன்னலாரை ஒழித்து கட்ட முனைந்து கொண்டிருந்த வேளையில் மதீனாவாசிகள் அன்னலாரின் புகழை ஓங்கி ஒழிக்கச் செய்தனர். மதீனா முஸ்லிம்களின் உள்ளத்தில் அன்னலார் மீது அன்பு நிறைந்து வழிந்தது. அவர்கள் அன்னலாருடன் சேர்ந்து வாழத் துடித்தனர். அவர்களை சந்திக்க கூட்டில் அடைப்பட்டிருக்கும் பறவையைப் போல் மதீனாவாசிகள் பரிதவித்தார்கள் என்றால் அதில் வியப்படைவதற்கு எதுவும் இல்லை. மதீனாவாசிகளை பற்றி எண்ணி மன நிறைவடைந்த அன்னலார் அவர்களை கண்டு பேசவும் ஆசை கொண்டனர். அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடைய மதீனத்து தோழர்கள் அன்னலாருக்கு எதையும் தர தயாராக இருந்தார்கள். மதீனாவிலிருந்து தொடர்ந்து மகிழ்ச்சியூட்டும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. ஒளிமயமான எதிர்காலத்தின் அறிகுறிகள் தென்படத் தொடங்கின. மதீனாவாசிகள் முழு மனத்தோடு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அவர்கள் அன்னலாருக்கு உதவி செய்வது தம் கடமை என கொண்டனர். தங்கள் உயிரையும் தியாகம் செய்து அன்னலாருக்கு பாதுகாப்பளிக்க அவர்கள் உறுதி எடுத்தனர். அன்னலார் தங்களோடு மதீனா வந்து வாழும் நற்பேறு கிடைக்காதா என ஏங்கினர். இறை தூதர் அவர்களோ மக்காவில் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அன்னலாருடன் உறவாடவோ உதவி செய்யவோ எவரும் முன்வரவில்லை. இந்த மோசமான சூழ்நிலை எவ்வளவு நாள்தான் நீடிக்கும் என்று அன்னலார் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட மதீனாவாசிகள் வரும் ஹஜ்ஜு காலத்தில் மக்கா சென்று அன்னலாரை தம்முடன் வந்து விடுமாறு அழைப்பதென்றும் தேவையான எல்லா பாதுகாப்பும் வழங்குவதாக கூறுவதென்றும் முடிவெடுத்தனர். முஸ்அப் அலி மக்காவுக்கு திரும்பி வந்தார். அவர் மூலம் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டார்கள். ஹஜ்ஜு காலம் தொடங்கியது. மதீனாவில் இருந்து ஒரு பெரும் கூட்டம் புறப்பட்டது. அதில் முஸ்லிம்களும் இருந்தார்கள். முஸ்லிம் அல்லாதோருக்கு தெரியாமல் அன்னலாரை சந்தித்து தங்கள் நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் தெரிவித்துக் கொள்வதென்பது முஸ்லிம்களின் திட்டம் கமுக்கமாக வைக்கப்பட்டிருந்தது. நபித்துவம் பெற்ற 12வது ஆண்டு அது. மதீனா முஸ்லிம்கள் அகபா என்னும் இடத்தில் அன்னலாரை சந்திப்பதென்றும் அங்கேயே பைத் செய்து உடன்படிக்கை செய்து கொள்வதென்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரவின் 1/3 பாகம் கழிந்து கொண்டிருந்தது.
எங்கும் இருளும் அமைதியும் சூழ்ந்திருந்தது. குறைசியர்கள் போதையிலும் உறக்கத்திலும் மயங்கி கிடந்தனர். வெளியூர் ஹாஜிகளும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். அப்பொழுது மதினா முஸ்லிம்கள் அமைதியாக எழுந்தனர். அவர்களில் 73 ஆண்களும் 2 பெண்களும் இருந்தனர். அவர்கள் மெதுவாக நடந்து மக்காவை கடந்து அகபா எனும் இடத்தை அடைந்தனர். அங்கே பாறைகளும் குன்றுகளும் நிறைந்து இருந்தன. அவற்றிடையே பாதுகாப்பாக அமர்ந்த மதினாவாசிகள் அன்னலாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அன்னலார் அங்கு பெரிய தந்தை அப்பாஸுடன் வந்து சேர்ந்தார்கள். பழைய மார்க்கத்திலேயே பெரிய தந்தை இருந்தாலும் தன் தம்பி மகனின் அந்தரங்க பாதுகாவலராக விளங்கினார். அதனாலேயே மதினாவாசியரோடு பேச்சு நடத்தும் போது தானும் உடனிருக்க வேண்டும் என வந்திருந்தார். மதினாவாசிகளின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிய வேண்டும் என்பதே அப்பாஸின் நோக்கம். அப்பாஸ் அவர்களிடம், அவுஸ் கதிரஸ் கூட்டத்தாரே, எங்களிடையே முகம்மதுடைய உயர்வு என்ன, தகுதி என்ன என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவரை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினோம். அவருக்கு இன்னல் செய்ய முயன்றோரை பலமாக எதிர்த்து நின்றோம். அவர் தம் சொந்த ஊரில் மிக பாதுகாப்பாக இருக்கிறார். எதிரிகளால் அவருக்கு எந்தவித அச்சமும் இல்லை. ஆனால் அவர் உங்கள் ஊருக்கு வர துடிப்போடு இருக்கிறார். நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் துணிவுள்ளவர்களாகவும் எதிரிகளிடமிருந்து அவரை காப்பாற்றும் தெம்புள்ளவர்களாகவும் இருந்தால் சரி, மிக மகிழ்ச்சியுடன் கூட்டிச் செல்லுங்கள். அங்கு சென்ற பிறகு மதினாவாசிகளால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமாயின் நாங்கள் அதற்கு பொறுப்பாளியாக மாட்டோம். நம்பிக்கை துரோகம் செய்யும் எண்ணம் இருக்குமாயின் இப்பொழுதே அவரை விட்டுவிட்டு சென்று விடுங்கள். இவர் இங்கு மிக கண்ணியமாகவும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாகவுமே இருக்கிறார் என விளக்கமாக கூறினார். பெரிய தந்தை அப்பாஸ் அலி பேசி முடித்ததும், நீங்கள் கூறியவற்றை நாங்கள் கவனமாக கேட்டோம் என கூறிய மதினாவாசிகள் அன்னலாரிடம், இறைவனின் தூதரே, நீங்கள் கூற வேண்டியவற்றை கூறுங்கள். எங்களிடம் என்ன உறுதிமொழி வேண்டுமானாலும் பெற்று கொள்ளுங்கள் என கூறினார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் சில வசனங்களை ஓதி காட்டிய பிறகு, நீங்கள் உங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பது போல் என்னையும் பாதுகாப்பீர்களா? அந்த அளவிலான பாதுகாப்பை கொண்டே திருப்தி அடைவேன் என கூறினார்கள். மதினாவாசிகளில் ஒருவரான பர்ரா என்பவர் மரூர் என்பவரின் மகன். அன்றைய மதினா மக்கள் மதித்த மாபெரும் தலைவர். அவர் எழுந்து எந்தவித தயக்கமும் இன்றி அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி உறுதிமொழி எடுத்து கொண்டார். சத்தியத்தை தங்களிடம் அளித்து தங்களை தூதராக்கிய இறைவன் மீது சத்தியம், நாங்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என உறுதி அளிக்கின்றோம். எங்களின் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் போர் புரிவதில் பேர் பெற்றவர்கள். தாங்கள் எப்பொழுது போர் புரிய விரும்புகிறீர்களோ அப்பொழுதே நாங்கள் போர் புரிய ஆயத்தமாக இருப்போம். முன்னே கால் வைத்தால் எங்கள் கால்கள் பின்னுக்கு வராது. எங்கள் மூதாதையரின் வழிமுறை அது என்று உறுதியோடு பர்ரார் அலி வாக்குறுதி அளித்தார். பர்ரார் அலி கூறியதைத் தொடர்ந்து ஹசிம் என்பார் எழுந்தார். தஹ்யான் என்பவரின் மகனான இவரும் உயர்குடியைச் சேர்ந்தவரே. அல்லாஹுவின் தூதரே, யூதர்களோடு எங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. தங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அத்தொடர்புகள் எல்லாம் முறிந்துவிடும். இறைவன் தங்களுக்கு வெற்றி அளித்த பிறகு எங்களை விட்டு மறுபடி தங்கள் சமுதாயத்திடம் திரும்பிவிட மாட்டீர்கள் அல்லவா என அபுல் ஹசீம் தன் சந்தேகத்தை கேட்டார். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூத்த வண்ணம் கூறினார்கள், நிச்சயமாக நான் திரும்பி செல்ல மாட்டேன். என் இரத்தம் உங்கள் இரத்தமாகும். என் மரியாதை உங்கள் மரியாதையாகும். என் அடைக்கலம் உங்கள் அடைக்கலமாகும். நீங்கள் என்னைச் சேர்ந்தவர்கள், நான் உங்களைச் சேர்ந்தவன். நீங்கள் மன்னிப்பவர்களை நானும் மன்னிப்பேன். நீங்கள் போர் தொடுப்பவர்களோடு நானும் போர் தொடுப்பேன். நீங்கள் சமாதானம் செய்பவருடன் நானும் சமாதானம் செய்து கொள்வேன். எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும் முன் அப்பாஸ் பின் உபாதா என்பவர் கூறினார், சகோதரர்களே, எந்த விஷயத்துக்காக நீங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று எல்லாரும் ஒரே சமயத்தில் கூறினார்கள். அப்போது அப்பாஸ் பின் உபாதா, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இம்மனிதரோடு நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்வதென்றால்
அது அகில உலகத்துடன் போர் பிரகடனம் செய்து கொள்வதாகும். செல்வந்தர்களுக்கு பேரழிவும் பழம்பெரும் சமூக தலைவர்களுக்கு உயிரிழப்பும் ஏற்படும் போது இறை தூதரை விட்டு விட்டு ஓடிவிடும் எண்ணம் இருக்குமாயின் இப்பொழுதே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஓடுவீர்களாயின் இம்மையிலும் மோசம் போவீர்கள், மறுமையிலும் மோசம் போவீர்கள். பொருட்சேதத்தை தாங்கும் துணிவும் தலைவர்களின் இழப்பை தாங்கும் பொறுமையும் இருக்குமாயின் அவசியம் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிச் செல்லுங்கள். இம்மை மறுமை வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் என கூறினார். பொருட்சேதமானாலும் தலைவர்களின் உயிர் சேதமானாலும் அது எங்களுக்கு சம்மதமே. எந்த நிலைமையிலும் நாங்கள் இறைவனின் தூதரை விட்டுவிட மாட்டோம் என எல்லாரும் கூறினார்கள். நாங்கள் எங்கள் வாக்குறுதியை காத்தால் எங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் என முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதினாவாசிகள் கேட்டார்கள். சொர்க்கம் கிடைக்கும் என சொன்ன அன்னலாரிடம் தங்கள் கரத்தை நீட்டுங்கள் என அனைவரும் கூறினார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கரத்தை நீட்டினார்கள். அப்போது அன்னலாரிடம் அனைவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதன் பிறகு அங்கே ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்த குரல்கள் ஒலித்தன. இவ்வுடன்படிக்கையை இரண்டாவது அகபா உடன்படிக்கை என பெயர் பெற்றது. இச்செய்தி காட்டு தீ போல் குறைசியரை எட்டியது. குறைசியர்களே, அவுஸ் கத்ரஸ் குலங்கள் உங்களோடு போர் புரிய திட்டங்கள் வகுக்கின்றன, முகம்மதுக்காக உயிரையும் அர்ப்பணிக்க உறுதிமொழி எடுக்கின்றன எனும் செய்தி குறைசியரை எட்டியது. இதை கேட்ட குறைசியர் எழுப்பிய கூச்சல் பேரொலியாக ஒலித்தது. இவ்வொலி ஒரு மாபெரும் அபாய அறிவிப்பாக இருந்தது. ஆனால் அது மதினா முஸ்லிம்களின் உறுதியையும் துணிச்சலையும் அசைத்து விடாது. எதிர்வினைகள் எதையும் பற்றி கவலைப்படாமல் அப்பாஸ் பின் உபாதா, இறை தூதர் அவர்களே, உண்மையை வழங்கி தங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக தாங்கள் அனுமதி தருவீர்களாயின் நாளையே நாங்கள் மினாவில் இருப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என எழுச்சியுடன் கூறினார். தற்போது இதற்கு அனுமதி இல்லை, எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு சென்று விடுங்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே முஸ்லிம்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று உறங்கினர். காலையில் குறைசிகள் மதினாவாசிகளின் கூடாரங்களுக்கு முன் கூடினர். அங்கு அவர்கள் மதினாவாசிகளை வாயில் வந்தபடியெல்லாம் ஏசினர். கோபக்கனல் தெறிக்க கண் சிவந்த அவர்கள், மதினாவாசிகளே, எல்லா குற்றத்தாருடனும் போர் செய்வதை நாங்கள் விரும்புவோம், ஆனால் உங்களுடன் போர் செய்வதை விரும்ப மாட்டோம். அவ்வாறு இருக்க நீங்கள் ஏன் எங்களோடு போர் புரிய திட்டம் திட்டுகிறீர்கள்? முஹம்மதை ஏன் இங்கிருந்து கூட்டிச் செல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுக்கு எதிராக ஏன் உங்கள் வாட்களை உருவ நினைக்கிறீர்கள் என கேட்டனர். மதினாவில் இருந்து வந்து தங்கி இருந்த இணை வைப்போருக்கு இரவில் நடந்த நிகழ்ச்சி எதுவும் தெரியாது. எனவே குறைசி தலைவர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் மிரண்டார்கள். அவர்கள் சத்தியங்கள் பல செய்து எங்களுக்கும் முஹம்மதுக்கும் எந்த பேச்சும் நடக்கவில்லையே என்று கூறினர். அமைதியாயிருந்த முஸ்லிம்கள் குறைசிகளின் பேச்சை மாற்றி வேறு பேச்சுக்களில் ஈடுபட வைத்தனர். உண்மையில் என்ன நடந்ததென தெரியாமல் குறைசிகள் குழம்பினர். முழு உண்மையும் தெரியாமல் அவர்கள் திரும்பினாலும் அவர்களின் உள்ளங்கள் தத்தளித்து கொண்டிருந்தன. நாம் கேள்விப்பட்டது உண்மையில் நடந்திருக்குமா? நம்மிடம் செய்தி சொன்னவன் உண்மையைத்தான் சொன்னானா? இல்லை, மதினாவாசிகள் பொய் சொல்கிறார்களா? அவர்கள் பொய்யானவர்களா என குறைசிகள் திரும்ப திரும்ப சிந்தித்தனர். எவ்வாறாயினும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே சிந்தனையிலேயே இருந்தனர். தங்கள் முழு பலத்தையும் மூளையையும் செலுத்தி உண்மையை தெரிந்து கொள்ள துடித்தனர். இந்நிலையில் மதினா முஸ்லிம்கள் குறைசிகளுக்கு உடன்படிக்கை பற்றி தெரிந்துவிட்டால் உயிருக்கு ஆபத்து வரும் என அஞ்சி கூடாரங்களை காலி செய்தனர். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.